பற்றி எரியும் சவுதி அரேபியாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும் ஜுபைல் அலி கைத்தொழில்பேட்டை தளமும் பதறும் சவுதி அரேபிய ஜியோனிஸ் அடிமை தலைமைகளும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறங்கிய அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராகும் அமெரிக்க இராணுவமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும். சவுதி அரேபிய கூட்டுப்படையின் தலைமை தளபதியையே படுகொலை செய்து அவரோடு இருக்கக்கூடிய முக்கியமான தலைமைகளையும் கொத்தாக தட்டி தூக்கிய யமன் ஹவுதி இராணுவத்தினரும் பேரிழப்பை உறுதிப்படுத்திய சவுதி அரேபிய அடிமைகளும். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கு ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான 7 நிபந்தனைகளும் மிரண்டு போன ஒட்டுமொத்த மேற்குலகமும். சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான ஆயுத கப்பல்களை தீக்கிரையாக்கிய யமன் ஹவுதி இராணுவத்தினரும் பற்றி எறியும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளின் ஆயுத கிடங்குகளும். யமன் ஹவுதிகளுடைய அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல் இலக்குகள் என்ன? அடுத்த கட்டமாக யமன் ஹவுதிகள் எந்த பிரதேசத்தை கைப்பற்றப் போகின்றார்கள்? சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தானோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முக்கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். நாங்கள் சவுதி அரேபியாவோடும் பாகிஸ்தானோடும் ஒன்றிணைந்து இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முடித்திருப்பது எங்களுடைய நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பை வலுப்படுத்துவதாகும். நேட்டோ நாடுகளுக்கிடையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை போன்றே நாங்களும் இந்த ஒப்பந்தத்தை முடித்திருக்கின்றோம். அதே நேரம் குறித்த மக்கா பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக சில தெளிவுகளை அனைவரும் பெற்றுக் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை சவுதி அரேபியாவோடும் பாகிஸ்தானோடும் முடித்திருப்பது இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவல்ல. அதே போன்று இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிடவில்லை. குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை முடிக்கவில்லை. இந்த பாதுகாப்பு கூட்டமைப்பினுடைய இலக்கு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதல்ல. மேலும் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டத்திலே எகிப்தும் எங்களோடு இணைந்து கொள்ளும். தற்போது நாங்கள் எகிப்தோடு பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இதற்கமைவாகவே அடுத்த கட்டமாக எகிப்தையும் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். அதே போன்று பிராந்தியத்திலே ஈரான் தன்னுடைய சொந்த பிரச்சனைகளை தீர்க்கும் போது பிராந்திய நாடுகளோடு ஒருமித்த ஒருங்கிணைத்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். பிராந்திய கொள்கைகளோடு ஆக்கப்பூர்வமான வேலை திட்டங்களை ஈரான் மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலமாகவே பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையிலான ஒற்றுமையையும் பேண முடியும். மேலும் நாங்கள் ஒன்றிணைந்து வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க முடியும் என துரோகி அர்துகானினுடைய அரசாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் தெரிவித்துள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், நாங்கள் அமெரிக்க அடிமை மற்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கே விரும்புகின்றோம் என்பதனை துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள விரும்பவில்லை என துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தாலும், இந்த ஒப்பந்தமே ஈரானுக்கு எதிரான எதிர்ப்பற்றுகளுக்கு எதிரான காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்காகத்தான் உருவாக்கப்பட்டுள்ளது. முன்னைய காணொலியிலும் இந்த முக்கூட்டு ஒப்பந்தம் தொடர்பாக மக்கா ஒப்பந்தம் தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பாகிஸ்தானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்த மக்கா ஒப்பந்தத்தில் கையொப்பமிடும் போது கூறிய இன்னுமொரு விடயம்தான், நாங்கள் இந்த பாதுகாப்பு கூட்டமைப்பை உருவாக்கியிருப்பது பயங்கரவாதத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் தான் என்று கூறியிருந்தார்கள். அதாவது இந்த 3 அடிமைகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே, அதுவும் அவர்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றார்களாம். இதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளார்கள். மேலும் இந்த அடிமைகளுடைய துரோகிகளுடைய பார்வையில் பயங்கரவாதி யார் என்றால், பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுகளும் ஈரானும் தான். மேலும் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் பாகிஸ்தானினுடைய அடிமை இராணுவ தலைமை அதிகாரி ஆசிப் முனீர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் மூலமாக நாங்கள் எங்களுடைய நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். இறுதியில் பயங்கரவாதம் என்பது இந்த 3 நாடுகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே மாறிவிட்டது. சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஹவுதிகள் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள் சவுதி அரேபியாவினுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிட்டது. சவுதி அரேபியாவுக்கு எதிரான ஹவுதிகளின் பயங்கரவாத தாக்குதல்களை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் இந்த பயங்கரவாத நடவடிக்கைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதே போன்று கடந்த காலத்திலே துருக்கியும் பயங்கரவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தது. இன்னும் பயங்கரவாதத்தினால் துருக்கி பாதிக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று பாகிஸ்தானும் பயங்கரவாத தாக்குதல்களினால் பாதிக்கப்படுகின்றோம். ஆப்கானிஸ்தானிலே இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய மண்ணில் பயங்கரவாதத்தை நடத்துகின்றனர். மேலும் இதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே இந்த முக்கூட்டு ஒப்பந்தத்தை முடித்திருக்கின்றோம் என பாகிஸ்தானினுடைய அடிமை இராணுவ தலைமை அதிகாரி ஆசிம் முனீர் குறிப்பிட்டுள்ளார்.
அதாவது பாகிஸ்தானிய களத்திலே பல பயங்கரவாத குழுக்களை உருவாக்குவதற்கும் ISIS பயங்கரவாதிகளை உருவாக்குவதற்கும் ISIS பயங்கரவாத தக்ஃபீரி கருங்குஞ்சிகளுக்கும் இன்னும் பல பயங்கரவாத குழுக்களை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான காரணியாக செயற்படக்கூடிய பாகிஸ்தானிய இராணுவத்தின் தலைமை அதிகாரி ஆசிம் முனீர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருப்பது உண்மையிலேயே வேடிக்கையான விடயமாகும். பிராந்தியத்திலே தக்ஃபீரி ISIS பயங்கரவாதிகளுக்கும் இன்னுமேனிய தக்ஃபீரி பயங்கரவாத கருங்குஞ்சிகளுக்கும் நிதி வழங்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவமாகவே பாகிஸ்தானிய இராணுவம் காணப்படுகின்றது. சவுதி அரேபிய அடிமைகளும் ஏனைய குட்டி அடிமைகளும் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தக்ஃபீரி கருங்குஞ்சிகளுடைய தலைமைகளும் அவர்களுடைய தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களை விரிவடைய செய்வதற்காக பாகிஸ்தானிய இராணுவத்தையே பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். பாகிஸ்தானிய அரசியல் களத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்காகவும் பாகிஸ்தானிய மக்களை அடக்கி ஆள்வதற்காகவும் பிரிவினைவாதத்தை விதைத்து பயங்கரவாதத்தை விதைத்து எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளக்கூடிய பாகிஸ்தானிய அடிமை தளபதி ஆசிப் முனீர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருப்பது உண்மையிலேயே அருவருப்பானதாகவே இருக்கின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ISIS தக்ஃபீரி கருங்குஞ்சுகளையும் இன்னுமேனிய பல தக்ஃபீரி கருங்குஞ்சுகளையும் விரிவாக்குவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய 3 மிக முக்கியமான நாடுகளே தற்போது ஒன்றிணைந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக செயற்பட போவதாக அறிவித்துள்ளார்கள். எனவே துருக்கியும் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் கண்ணாடிக்கு முன்னால் நின்று கொண்டு அவர்களுடைய இலக்குகளை நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக அவர்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்ள முடியுமாக இருக்கும். என்னை பொறுத்தவரையில் இந்த அடிமைகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து இந்த முக்கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முன்வைத்திருப்பது பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவல்ல, பயங்கரவாதத்தை விரிவாக்குவதற்காகவும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அடுத்த கட்ட வேலை திட்டங்களை பிராந்தியத்திலே விரிவாக்குவதற்காகவுமே இந்த 3 அடிமை நாடுகளும் இந்த முக்கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முடித்துள்ளார்கள். அடுத்து துருக்கிக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு கூட்டமைப்பு தொடர்பாக யமன் ஹவுதிகளுடைய அன்சாருல்லாக்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டு 3 வருடங்கள் கடந்துவிட்டன. 1.5 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஆனால் இந்த நாடுகளோ பலஸ்தீனிய மக்களுக்காக எந்த விதமான ஒப்பந்தத்தையும் முடிக்கவில்லை. ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு எதிரிற்கு எதிராக எந்த விதமான அழுத்தங்களையும் வழங்கவில்லை. ஏன் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு எதிரிற்கு எதிராக ஒரு ட்ரோன் தாக்குதலை கூட அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இவர்களுடைய கூட்டணியானது அமெரிக்காவினதும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினதும் நலன்களை பிராந்தியத்தில் விரிவுபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணியாகும். மேலும் இந்த கூட்டணிக்கெல்லாம் யமன் மக்களோ யமன் தலைமைகளோ பயப்பட போவதில்லை. யமன் மக்களுக்கு எதிராக சவுதி அரேபியா 12 வருடங்களுக்கு மேலாக ஆக்கிரமிப்பை மேற்கொண்டு வருகின்றது. யமன் மக்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்து வருகின்றது. இதனால் எங்களுக்கு எதிராக யமன் மக்களுக்கு எதிராக சவுதி அரேபியாவோடு ஒன்றிணையக்கூடிய எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அதுவும் எங்களுக்கு ஆக்கிரமிப்பு நாடுதான். நீங்கள் சவுதி அரேபியாவோடு ஒன்றிணைந்து எங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் யார் என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும் வரை நாங்கள் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். எங்களுடைய நாட்டு மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு தாக்குதல்களில் துணை நிற்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு ஆதரவளிக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டுக்கும் நாங்கள் எங்களுடைய இறுதி எச்சரிக்கைகளை வழங்கிக் கொள்கின்றோம். நீங்கள் எங்களுக்கு எதிராக யமன் மக்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகத்தை கொண்டு வந்தாலும் இறைவனின் உதவியோடு நாங்கள் தனித்து நின்று போராடுவோம். மேலும் நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்தை எங்களுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. விரைவில் நீங்கள் இதனை உணர்ந்து கொள்வீர்கள் என யமன் அன்சாருல்லாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து 2 நாட்களுக்கு முன்பு யமனின் ஹதர்மௌத் அல் அபர் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களிலே 58க்கும் அதிகமான சவுதி அரேபிய அதிகாரிகளும் சவுதி அரேபிய கூட்டுப்படை தளபதிகளும் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது சவுதி அரேபியாவை உறுதி செய்துள்ளது. கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 100க்கும் அதிகமான அதிகாரிகளும் தளபதிகளும் அல் அபர் பிரதேசத்திலே கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த தாக்குதல்களில் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுடைய தலைமை அதிகாரியாக செயற்பட்ட ஜாகிர் பின் அஜீஸும் அளிக்கப்பட்டுள்ளார். அதாவது யமனின் களத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளை ஒன்றிணைத்து வழிநடத்தக்கூடிய தலைமை தளபதியாகவும் ஒட்டுமொத்த கூட்டுப்படைகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய கூட்டுப்படை தளபதியாகவும் இவர் தான் செயற்பட்டுள்ளார். யமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்களில் இவர் அளிக்கப்பட்டுள்ளார். மேலும் இவரோடு சேர்ந்து பல முக்கியமான அதிகாரிகளும் தளபதிகளும் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். உண்மையிலேயே இது சவுதி அரேபியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பாகும். சவுதி அரேபிய ஆதரவு கூட்டுப்படைகளுடைய தளபதி அளிக்கப்பட்டிருப்பது தற்போது குறித்த கூட்டுப்படையை மேலும் பலவீனப்படுத்தி இருப்பதாக யமன் ஊடகவியலாளர்களும் தெரிவித்துள்ளார்கள்.
அடுத்து இன்று காலையிலேயே யமன் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான மிக முக்கியமான எண்ணெய் உற்பத்தி தளமான ஜீசான் எண்ணெய் உற்பத்தி தளத்தை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் ஜீசான் எண்ணெய் உற்பத்தி தளத்தில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் மிகப்பெரிய தீப்பரவல் ஒன்று ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் குறித்த எண்ணெய் உற்பத்தி தளத்தில் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதனை சவுதி அரேபியாவுடைய ஊடகங்களும் ஒப்புக்கொண்டுள்ளன. இருப்பினும் சவுதி அரேபிய அரசாங்கம் யமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்களை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யமன் அன்சாருல்லாஹ்வினுடைய தலைமைகள் சவுதி அரேபியாவுக்கும் துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிராக சவால் விட்டிருந்தார்கள். நாங்கள் தற்போது சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம். சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பிற்குள்ளே நுழைந்து நாங்கள் ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளோம். இதனால் தற்போது நாங்கள் துருக்கி மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டவர்களாக மாறிவிட்டோம். அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கு அமைவாக அவசரமாக செயற்பட வேண்டும். மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மக்கா ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும். இதனால் தைரியம் இருந்தால் அவசரமாக எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பியுங்கள். உங்களுடைய ஒப்பந்தத்திற்கு அமைவாக நாங்கள் சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து விட்டோம். இப்போது நீங்கள் முடிந்தால் எங்களுக்கு எதிராக களமிறங்கி பாருங்கள். உங்களுக்கு தைரியம் இருந்தால் எங்களுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உங்களுடைய ஒப்பந்தம் வெறும் காகித புலி ஒப்பந்தம் என்பதனை ஒப்புக்கொள்ளுங்கள். எங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முக்கூட்டு ஒப்பந்தம் ஒரு காகித புலி ஒப்பந்தம் மாத்திரம்தான். இந்த ஒப்பந்தத்தினால் உங்களுக்கும் எந்த பயனும் இல்லை, இந்த பிராந்தியத்திற்கும் எந்த பயனும் இல்லை. மேலும் எங்களுக்கு எதிராக இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் பயன்படுத்தினால் இதற்கான தக்க விளைவுகளை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீர்கள். எனவே தைரியம் இருந்தால் எங்களுக்கு எதிராக யமன் மக்களுக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பித்து பாருங்கள் என யமன் அன்சாருல்லாஹ்வினுடைய தலைமைகள் துருக்கி மற்றும் அடிமை பாகிஸ்தானுக்கு சவால் விட்டுள்ளார்கள். உண்மையிலேயே யமன் ஹவுதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சவால் தரமான சவாலாகும். அடுத்து இன்று காலையிலேயே யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஹுதைதாவின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய ஆதரவு கூட்டுப்படைகளின் தலைமையினால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய மிக முக்கியமான மூலோபாய பிரதேசமான அல் மூகா பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே அல் மூகா பிரதேசமாகும். இந்த பிரதேசத்திலே மிகப்பெரிய துறைமுகம் ஒன்றும் காணப்படுகின்றது. சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் அவர்களுடைய கூட்டுப்படைகளுக்கு அனுப்பி வைத்திருந்த ஆயுத கிடங்குகளை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கப்பல்கள் இந்த துறைமுகத்தில் நிலை கொண்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே குறித்த துறைமுகத்தில் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினால் ஆயுதங்களை அனுப்பி வைத்திருக்கக்கூடிய கப்பலை இலக்கு வைத்து ஆயுத கப்பலை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் தற்போது குறித்த கப்பலானது தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆயுதங்கள் அனைத்தும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து குறித்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த ஆயுத கிடங்கானது முழுமையாக வெடித்து சிதறியிருந்தது. இவை தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதாவது அல் மூகா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுடைய ஐக்கிய அரபு அமீரக கூட்டுப்படைகளுடைய ஆயுத கிடங்குகளும் அடிமை சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் இதுவும் சவுதி அரேபியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரிழப்பாகும். சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பாகும். அடுத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் உச்சக்கட்ட தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் குறித்த தரைவழி தாக்குதல்கள் தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். 4 பிரதேசங்கள் வழியாக யமன் ஹவுதி ராணுவத்தினர் உச்ச தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் கடந்த 12 மணித்தியாலங்களாக யமனுடைய மத்திய பிரதேசமான மாரி பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மாரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல ராணுவ தளங்களை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது யமன் ஹவுதி அடுத்த கட்ட இலக்காக யமனினுடைய மத்திய பிரதேசமான மாரி பிரதேசமே காணப்படுகின்றது. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே மாரி பிரதேசமாகும். மேலும் இந்த மாரி பிரதேசமானது எண்ணெய் வளம் நிறைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதேசமாகும். அதிகளவான எண்ணெய் கிணறுகளும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் குறித்த மாரி பிரதேசத்திலே காணப்படுகின்றன. மேலும் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் எண்ணெய் கிணறுகளையும் சவுதி அரேபியாவை கட்டுப்படுத்துகின்றது. பாகிஸ்தானினுடைய 8000க்கும் அதிகமான துருப்புக்களையும் குறித்த தளங்களில் தான் நிலை கொள்ள செய்துள்ளது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது குறித்த மாரி பிரதேசத்தை யமன் ஹவுதி ராணுவத்தினர் முழுமையாக கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். 2022 ஆண்டு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் மாரி பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். இந்த தாக்குதல்கள் உச்சகட்டத்தை நோக்கி நகரும் சந்தர்ப்பத்தில் மாரி பிரதேசம் கையை விட்டு நழுவும் சந்தர்ப்பத்திலேயே சவுதி அரேபியா அவசரமாக யமன் ஹவுதிகளோடு ஒப்பந்தத்தை முடித்தது. இதனால் மாரி பிரதேசத்தினுடைய ஒரு பகுதிகளை மாத்திரமே யமன் ஹவுதிகள் கைப்பற்றிக் கொண்டார்கள். எனவே தற்போது யமன்
யமன் ஹவுதிகள் அடுத்த கட்டமாக இந்த மாரி பிரதேசத்தையே கைப்பற்றப் போகின்றார்கள். சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளையும் ஒட்டுமொத்தமாக கைப்பற்றப் போகின்றார்கள். இதற்கமைவாக மிகப்பெரிய படைகளை மாரிபினோடு எல்லை பகுதியிலே களமிறக்கி இருப்பதாகவும் இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் அல்லது ஒரு சில நாட்களுக்குள்ளே இந்த தரைவழி தாக்குதல்களை யமன் ஹவுதிகள் ஆரம்பிக்கப் போவதாகவும் களத்திலிருந்து தகவல்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன. மேலும் இந்த மாரி பிரதேசத்தை மாத்திரம் யமன் ஹவுதிகள் முழுமையாக கைப்பற்றிவிட்டால் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய பிரதேசங்களை இலகுவாக கைப்பற்றிவிட முடியும். எனவே இதற்கமைவாகவே தற்போது யமன் ஹவுதிகள் அடுத்த கட்ட தரைவழி காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு இன்று மாலை ஹுதைதாவினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளின் தளம் ஒன்றை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தளத்திலே சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுடைய முக்கியமான ஆளுநர்களில் 5 பேர் ஒரே இடத்தில் தங்கியிருந்ததாகவும் இவர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ஆரம்ப கட்ட அறிக்கைகளில் இவர்களிலே ஒருவர் தப்பியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நள்ளிரவு வேளையில் சவுதி அரேபியாவினுடைய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கைத்தொழில் மூலோபாய பிரதேசமான ஜுபைல் அலி பிரதேசத்திலே கைத்தொழில் வளாகத்திலே பெருவெடிப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளது. குறித்த ஜுபைல் அலி தளத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவே ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஜுபைல் அலி தளத்திலே தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதற்கான உறுதிப்படுத்தக்கூடிய புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். மேலும் குறித்த தாக்குதலானது ஈராக் எதிர்ப்பு குழுக்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் என தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் இதனையும் பூர்வமாக அறிவிக்கவில்லை. நேற்றைய தினம் தாக்குதல்களை ஒத்திவைப்பதாகவே ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் அறிவித்திருந்தார்கள். இருப்பினும் ஈராக்கிய களத்தில் IRGC ராணுவத்தின் நேரடியான கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய எதிர்ப்பு போராளிகள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபை அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தது. நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய நிபந்தனைகளை அமெரிக்கா முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்கா எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் ஒரு பொழுதும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறக்கப் போவதில்லை. ஒன்று, அமெரிக்கா எந்த மொழியிலும் ஈரானுக்கு எதிராக இதற்கு பிறகு எந்த ஒரு அச்சுறுத்தலையும் வெளியிடக்கூடாது. இந்த தேசத்தினுடைய புனிதமான விளிமியங்களுக்கு எதிராக அமெரிக்கா எந்த விதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளக்கூடாது. இரண்டாவது விடயம், காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்த வேண்டும். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதே போன்று தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும். தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டும். யமனுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். எதிர்ப்பற்றுகளுக்கு எதிரான இந்த தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்படாமல் நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறக்கப் போவதில்லை. மூன்றாவது, ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகை முழுமையாக நீக்கப்பட வேண்டும். ஈரானின் சுற்றுப்புறங்களில் இருந்து அமெரிக்க கடற்படையும் அமெரிக்க இராணுவத்தினரும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். பாரசீக வளைகுடாவோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டிலும் அமெரிக்க படைகள் இருக்கவே கூடாது. நான்காவது, ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கான இழப்பீட்டை அமெரிக்கா வழங்க வேண்டும். ஐந்தாவது, ஈரானிய மக்களுக்கு எதிராக ஈரானிய தேசத்திற்கு எதிராக சட்டவிரோதமாக நியாயமற்ற முறையில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளையும் நீக்க வேண்டும். ஏழாவது, முடக்கப்பட்ட ஈரானிய மக்களுடைய சொத்துக்களையும் ஈரானிய தேசத்தினுடைய சொத்துக்களையும் எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் முழுமையாக விடுவிக்க வேண்டும் என ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையானது குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், அமெரிக்கா ஈரானினுடைய அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானிடம் சரணடையும் வரை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்படாது என்று ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது. அத்தோடு ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையிலே இருக்கக்கூடிய மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கத்திற்கு ஆதரவானவர்களை நீக்கக்கூடிய வேலை திட்டங்கள் ஆரம்பித்திருப்பதாக நேற்றைய காணொலியில் சுட்டிக்காட்டியிருந்தேன். இப்படியான நிலைமையில் ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களுடைய தனிப்பட்ட ஆலோசகராக இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் மொஹசன் ரெசாய் அவர்கள் தற்போது ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார். மேலும் அடுத்த கட்டமாக உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவராக அவர் தான் தெரிவு செய்யப்பட போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையை ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்காகவே இந்த தரமான காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார். அத்தோடு இன்றைய தினம் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறங்கியுள்ளார். ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க மத்திய கட்டளை தளமானது தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மாற்றப்பட்டுள்ளது. மேலும் இதன் அடுத்த கட்டமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை திட்டமிடுவதற்காகவே தற்போது அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கியுள்ளார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஈரான் ஒரு பொழுதும் திறக்கப் போவதில்லை. ஈரானின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஈரான் திறக்கப் போவதில்லை. இதனால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பி
சோதிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காகவே தற்போது அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் பதற்றங்கள் உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.